நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவது இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் அநேக நேரங்களில் நம்ம குறுகி போயிடுவோமோ, ஒன்றில்லாமல் போயிடுவோமோ, நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுமோ அப்படி போயிடுமோன்னு சொல்லி சத்துருவானவன் பயத்தை கொண்டு வருகிறான், ஒரு திகைப்பை கொண்டு வருகிறான், ஒரு கலக்கத்தை கொண்டு வருகிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்களை நான் விருத்தி அடைய செய்து ஆசீர்வதிப்பேன். உண்மையாகவே நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த செலுத்த கர்த்தர் நம்மளை வர்த்திக்க பண்ணுகிறார். ஒரு ஸ்தோத்திர பாடலை பாட பாட கர்த்தர் நம்மளை வர்த்திக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். உண்மையாகவே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். எப்பொழுது கர்த்தர் நம்மளை வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிக்கிறார்? ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்மளை விருத்தி அடைய செய்து வர்த்திக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். தாவீதனுடைய வாழ்க்கையிலே ஏன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்? ஒரே ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருந்தான். ஆடு மேய்க்கும் பொழுதும் அவன் துதித்து பாடுவது அவனுடைய வழக்கம். ஸ்தோத்திர பலி செலுத்தி அவன் கர்த்தரை துதிக்கிறவனாக இருந்தான். ஆபிரகாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து அவனை கர்த்தர் வர்த்திக்க பண்ணினார். காரணம் என்ன? ஆபிரகாம் எங்கு சென்றாலும் முதலாவது கர்த்தருக்கு பலி செலுத்தி பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தினான். நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மளை வர்த்திக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த காரியத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. எப்படிங்க நான் எல்லாத்துலேயும் ஸ்தோத்திரம் செலுத்த முடியும்? இந்த ட்ரெயினுக்கு காத்திருந்தேன் பாருங்க, ஒரு நிமிஷம் லேட் ஆச்சு, அதுக்குள்ளே ட்ரெயின் போயிடுச்சு. சரி, அந்த ட்ரெயினை விட்டுட்டோமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அப்பவும் ஸ்தோத்திரம் சொல்லணும். சில காரியங்கள் நமக்கு தடையாக இருக்கும், அதுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிங்க தடையாக இருக்கிறதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லவா? நீ ஸ்தோத்திரம் செலுத்து, கர்த்தர் தடைகளை நீக்கி உன்னை வர்த்திக்க பண்ணுவார். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. உண்மையாகவே இந்த நாட்களில் அப்படி நம்ம எத்தனை பேர் ஸ்தோத்திரம் செய்வோம்? கண்டிப்பாக யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு அருமையான வாலிபன் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் 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 சொல்லி எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தான். பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அங்கு பொறாமை பிடித்த ஒரு மனிதன் என்ன செய்தான்? இவன் என்னடா எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த ஓனர்கிட்ட போய், முதலாளிகிட்ட போய் சொல்லி, ஐயா நம்ம கம்பெனியில் ஒருத்தன் வேலை பார்க்குறான், எப்பவும் ஸ்தோத்திரம் 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 துதிச்சுக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா சம்பளத்தை குறைச்சிருங்க அப்படின்னா. உடனே முதலாளி பார்த்தாரு, எப்போ ஆனால் இன்னையிலேருந்து உனக்கு பாதி சம்பளம் தான், இஷ்டம் இருந்தால் பாரு, கஷ்டம் இருந்தால் போயிரு அப்படின்னாரு. அப்பவும் அவன் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தான், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரன்னு சொல்லி. என்னடா நம்ம சம்பளத்தை குறைச்சாலும் ஸ்தோத்திரத்தை நிறுத்த மாட்டேங்கிறான். மறுபடியும் முதலாளிட்டு போச்சுன்னா வேலையை விட்டே நிப்பாட்டிருங்க, அவன் ஸ்தோத்திரம் சொல்கிறத நிப்பாட்டிடுவான்னு சொன்னான். பார்த்துங்க, வேலையை விட்டு நிப்பாட்டிட்டான். அப்பவும் என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இவன் போய் பார்க்குறான், வேலையை விட்டு நிப்பாட்டிட்டா ஸ்தோத்திரத்தை நிறுத்திட்டான்னு சொல்லி அந்த வீட்டு பக்கம் போய் கேட்குறான். அங்கேயும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வேலையை விட்டு நிறுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்னு சொல்லி. என்னடா வேலையை விட்டு நிறுத்தினதுக்கு ஸ்தோத்திரமா? அவன் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இதை போய் முதலாளிகிட்ட சொன்னான். முதலாளி இன்னும் அவன் ஸ்தோத்திரத்தை நிறுத்தலை, கம்பெனிலேருந்து நிறைய பணத்தை திருடிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உள்ளே தள்ளிடுங்க, சிறைச்சாலையில் போட்டுருங்க, அப்பமாவது ஸ்தோத்திரம் சொல்கிறத நிறுத்திடுவான் அப்படின்னு சொன்னான். முதலாளி அதையும் கேட்டு செஞ்சிட்டாரு. இப்போ எங்கே போயிட்டான்? என் கம்பெனிலேருந்து பணத்தை திருடிட்டான்னு சொல்லி அவனை சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலையிலே அங்கே போய் ஸ்தோத்திரம் 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 பண்ணிக்கிட்டே இருந்தான். பாருங்க, அந்த சிறைச்சாலையில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் செய்யாத ஒரு தவறுக்காக அங்கே உள்ளே தள்ளப்பட்டிருந்தான். அந்த இடத்துல போய் ஸ்தோத்திரம் சொன்ன உடனே அது சொன்ன, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுப்பா, என் வாழ்க்கையில் நான் செய்யாததுக்காக உள்ளே வந்துட்டேன், எனக்காக நீ ஜெபம் பண்ணி சொல்லி சொன்ன மாத்திரத்தில் அவனுக்காக அங்கே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறான். என்ன அற்புதம் நடந்துருச்சு! அற்புதமாக அவன் தவறு செய்யலைன்னு அவனுக்கு ஒரு விடுதலை கடந்து வந்துருச்சு. பாருங்க, விடுதலை வந்ததும் அவன் என்ன செஞ்சுருக்கான் தெரியுமா? எந்த மனுஷனை சிறைச்சாலையில் தள்ளினார்களோ அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கிறான். ஹல்லேலூயா! உண்மையாக நான் சொல்கிறேன், இது உண்மையாக நடந்த கதை தான், எதுவும் பொய்யானது அல்ல. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, கர்த்தர் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவனை வர்த்திக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார்,
தாவீதுக்கு விரோதமாக எத்தனையோ சத்துருக்கள் எழும்பினது உண்மைதான். ஆனால் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை விருத்தி அடைய செய்கிறவராய் இருக்கிறார். நம்மளை வர்த்திக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றி கர்த்தர் வர்த்திக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யறதில்ல, எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணுறதில்ல. சின்ன காரியத்துக்கு கூட ஆண்டவர்கிட்ட எரிச்சல் அடைகிறோம். எதுக்கு ஆண்டவரே எண்ணியை போட்டு பாடாப்படுத்துறீர்ன்னு சொல்லி. நான் தயவு செய்து சொல்கிறேன், ஆண்டவர் நம்மளை பாடாப்படுத்தலை. நாம் செய்கிற அநேக தவறுகள் தான் நம்முடைய பாதையில் வெளிச்சம் இல்லாததற்கு காரணமாக இருக்கிறது. நாம் செய்கிற தவறுகள், மறைவான குற்றத்தை உணர்கிறவன் யார்? யாருமே நம்முடைய மறைவான குற்றத்தை என்ன செய்கிறதில்ல, உணர்கிறதே கிடையாது. இன்றைக்கி நான் எத்தனை மணி நேரம் ஆண்டவரை தேடினேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி எவ்வளவு நேரம் செலுத்தினேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நிறைய தவறு நம்ம பக்கம்தான். ஆனால் பாருங்கள், பூட்டை சாவியை தொலைக்கிறது நாம இருக்கிறோம், ஆனால் அடி வாங்குறது பூட்டாக இருக்கும். தயவு செய்து சொல்கிறேன், சாவியை தொலைச்சது யார்? நாம். ஆனால் அடி வாங்கினது எது? பூட்டு ஒரு தவறும் செய்யலை, ஆனால் அடி டம்முன்னு சுத்தியில் வச்சு அடித்து திறந்துடுவாங்க. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் நம்ம பக்கம் இருக்கும். ஆனால் திட்டுறது யார்? எல்லாரும் எரிச்சலோடு ஆண்டவரை தான் திட்டுவோம். என்ன ஆண்டவரை என்னையே போட்டு எனக்கு ஒரு நன்மை கிடைக்கலையே, என் வாழ்க்கையில் விருத்தி இல்லையே. தயவு செய்து சொல்கிறேன், ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது கர்த்தரை ஸ்தோத்திர பலியினால் துதித்து கொண்டே இருந்தபடினால் கர்த்தர் அவனை நாளுக்கு நாள் விருத்தியடைய செய்து அவனை வர்த்திக்க பண்ணி கர்த்தர் அவனை ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் பிள்ளையை வர்த்திக்க பண்ணுங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட அப்படி தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆனால் எரிச்சல் வரும்போது இவன் விளங்கையாக போகிறான், நம்ம வாயாலேயே சொல்கிறது. என்ன சொல்கிறது? இவன் விளங்க போகிறான், இவன் விளங்க பிறந்ததுலேருந்தே ஒன்றும் விளங்கலை. தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. பிள்ளைகளை குற்றப்படுத்தி திட்டாதீர்கள், மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி திட்டாதீங்க. அவன்லாம் நல்லா படிக்கிறான், நீ எப்படி படிக்கிறா பாரு, அவன்லாம் வேலைக்கு போயிட்டான், நீ எதுக்கு சொல்லாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வர்த்திக்க பண்ணுவார். பிள்ளைகளை அப்படி திட்டக்கூடாது. ஒரு அம்மா எப்பவுமே தான் பிள்ளையை திட்டுவானா, உன் மூச்சிக்கு எவன் உன்னையே கல்யாணம் கட்ட போகிறான், உன் மூஞ்சிக்கு உன்னைய எவன் கல்யாணம் கட்ட போகிறான். அதுக்கு மண்டையில் நல்லா பதிஞ்சிருச்சு, நம்ம மூஞ்சிக்கு எவனுமே நம்மளை கல்யாணம் கட்ட மாட்டான் போல இருக்குதுன்னு சொல்லி காலேஜுக்கு போன இடத்துல ஆகாத ஒன்றை கஞ்சா குடிக்காரனை இழுத்துட்டு வந்துருச்சு. ஏன் காரணம் என்ன? தாய் அவனை அந்த மகளை திட்டுறா, உன் மூஞ்சிக்கு ஒருத்தன் உன்னைய கல்யாணம் பண்ண மாட்டான். தயவு செய்து சொல்கிறேன், காயப்படுகிற வார்த்தையை சொல்லி திட்டாதீங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வர்த்திக்க பண்ணுவார். நீ நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு. அப்படி எத்தனை பேர் தான் பெற்றோருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க? கண்டிப்பாக அதை சொல்லிக் கொடுங்க. எதற்காக சொல்லுகிறேன்? கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணதான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவார். அதற்கு ஒன்றே ஒன்று, ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்திக்கிட்டே இருங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு தீமை வந்துருச்சு, ஆண்டவரே நன்மையாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு பலவீனம் வந்துருச்சா சொல்லுங்க, ஆரோக்கியத்தை நீர் வர பண்ணினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ எரிச்சல் அடைகிறதுனால நமக்கு ஒரு நன்மை வரல. ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுனா என்ன ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே? நிறைய பேர் சொல்லுகிற ஒரு காரியம், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே? நான் அப்படிலாம் ஒரு நாளும் கேட்டதில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை இன்னும் நான் பிரியப்படுத்தணும், இன்னும் நான் அவருக்கு நான் பிரியமாக வாழ்கிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே இந்த தீமை வந்தது எனக்கு நன்மைக்கு தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உம்முடைய வழிகளை உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். சில நேரங்களில் மாட்டு வண்டியில் ஒரு தார் கம்பு வச்சுருப்பாங்க. தார் கம்புன்னு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. அந்த கம்புக்கு நடுவில் ஒரு ஊசி இருக்கும். அந்த சாட்டை அடிக்கிற கம்புக்கு நடுவில் ஒரு ஊசி இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. அதுக்கு பேர் தார் கம்புன்னு சொல்லுவாங்க. தார் கம்புனா என்னென்னா, அந்த ஊசி கரெக்டாக இந்த இவ்வளோ தான் இருக்கும், ஒரு 2 mm இருக்கும். அந்த மாடு, ஒரு மாடு மட்டும் வேறு பக்கம் அப்படி திரும்பிச்சின்னு சொன்னால் அப்படி ஒரு குத்துவான். அப்படின்னு உடனே என்ன செஞ்சிடும். எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்கன்னு தெரில. நீங்கள் கிராமத்துலலாம் போய் பாருங்கள், மாட்டு வஞ்சி வைத்திருக்கிற இடத்துலலாம் போய் பாருங்கள். ஐயா அந்த தார் கம்பை கொஞ்சம் காமிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காமிப்பாங்க. அந்த தார் கம்பை வச்சு ஒரு குத்து, அந்த மாடு சாகிறதுக்காக குத்தலை, அந்த வழியை சரிப்படுத்துறதுக்காக ஒரு குத்துவோம். சில நேரங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார், நான் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு குத்து கொடுத்து திருப்பி வைப்பேன். அதனால தான் நான் உபத்திரப்பட்டது நல்லது,
உம்முடைய வழிகளை நான் தெரிந்து கொண்டேன். உண்மைதான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சரியான பாதைக்கு கொண்டு வரலன்னு சொன்னால் நரக அக்கினியில் ஒரு நாள் கதறுவீங்க, ஆண்டவரே என்னை விட்டுட்டீரா ஆண்டவரே. அந்த அக்கினி கடலுக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இயேசு பாவத்திலிருந்து உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இந்த பூமிக்கு இயேசு பாலகனாய் பிறந்தது தான் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசுனாலே சிலருக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. நான் தயவு செய்து சொல்கிறேன், இயேசு தீமை செய்கிறவர் அல்ல, உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இந்த பூமியிலே வாழ்ந்தார். உங்களுக்கு நன்மை செய்கிறவர், உங்களை வர்த்திக்க பண்ணுகிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர். நாம் நினைக்கிறோம் நிறைய விஷயங்களில் நாம் தான் தவறு பண்ணுகிறோம். நாம் தவறை பண்ணிட்டு குற்றத்தை யார் மேலே வைக்கிறோம்? கடவுள் மேலே கொண்டு வைக்கிறோம். கடவுளே ஏன் போட்டு என்னைய பாடாப்படுத்துகிறேன்னு சொல்லி சில நேரங்களில் நம்ம இருதயம் அறியாமையினால் அப்படி ஆண்டவரை திட்டுறோம், நம்ம உண்டாக்கின கடவுளை நம்ம திட்டுறோம். இல்லை, நான் தயவு செய்து சொல்கிறேன், யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. தாவீது யாரையுமே பார்க்கல. அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு போனான், ஆண்டவரை துதிச்சான், யாரையுமே அவன் பார்க்கல. அவனுடைய வீட்டுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண தீர்க்கதரிசி வர்றார். சரி, ராஜாவாக அபிஷேகம் பண்ண தீர்க்கதரிசி வருகிறார் என்று சொன்ன பொழுதும் தாவீதை ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. அந்த தீர்க்கதரிசி வந்தான், யாரப்பா? ஏசப்பா, யாரை நான் அபிஷேகம் பண்ணணும்? அவங்க வீட்டில் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறாங்க, எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறாங்க. அந்த அபிஷேக தைலத்தை எடுத்து மூத்தவன் மேலே தலையில் ஊற்ற போகிறான். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, இவன் கிடையாதுப்பா, இவன் கிடையாது. சரி, இவனா ஆண்டவரே? இவனும் கிடையாது. இவனா ஆண்டவரே? எல்லாம் 8 பேர் அப்படி வரிசையாக நிற்கிறாங்க, யாரும் கிடையாது. அவன்கிட்ட கேட்குறான், இவ்வளோதான் உங்களுக்கு பிள்ளைகளாப்பா? இத்தனை பிள்ளைங்க தான் உங்களுக்கு இருக்கிறாங்களா? இல்லை, இன்னொருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் தான் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன், அவன் தான் கர்த்தரை துதிக்கிறவன், அவன் தான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறவன். யாரையும் பார்க்கல, கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கல, எரிச்சல் அடையல, அப்படி துதிச்சுக்கிட்டே இருக்கிறான். எப்படி துதிச்சுக்கிட்டு இருக்கிறான்? என்னை மறந்துட்டாலும் பரவாயில்ல, என்னை புறக்கணித்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பேன்? எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? ஆண்டவரே, புறக்கணித்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன்? துதிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். யார் துதிச்சுக்கிட்டு இருக்கிறானோ அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். அழைத்து வந்ததும் கர்த்தர் சொன்னார், இவனே என் இருதயத்துக்கு ஏற்றவன். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தாவீதை பார்த்து, எவன் இருதயத்துக்கு ஏற்றவன். ஐயா, நீ துதிச்ச ஆண்டவருடைய இருதயத்துக்கு ரொம்ப பிரியமானவனாக இருப்ப. எத்தனை பேர் ஆண்டவர் துதிச்சு என்னை விருத்தி அடைய செய்யணும், வர்த்திக்க பண்ணணும்னு விரும்புகிறீங்க? நிச்சயமாக நான் சொல்ல முடியும், துதிச்சு யாரும் கீழே போனதில்லை, மேலே தான் வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. துதி சாத்தானுக்கு மிதியாயிருக்கிறது. திரும்ப சொல்கிறேன், நீ துதிக்க அது சாத்தானுக்கு எப்படி இருக்கிறது? மிதியாயிருக்கிறது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோவை என்ன செய்வோம்? பிடிப்போம். சத்துருடைய கோட்டைகளை பிடிப்போம். இந்த நாட்களில் நீ துதிப்பதற்கு உன்னை அர்ப்பணித்து விடு. கர்த்தர் உன்னை வர்த்திக்க பண்ண போகிறார். உன்னுடைய எல்லைகளை கர்த்தர் வர்த்திக்க செய்ய போகிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார்.